அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். பரிகாரத்தை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. பரிகாரம் நானும் ஒரு சில வீடியோக்களில் பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். என்னங்க பெரிய பரிகாரம்? அதாவது மனிதன் உதவி பண்ணுறதே ஒரு பெரிய பரிகாரம் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய இன்பத்தில் நம்ம பங்கெடுப்பதை காட்டிலும் உங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்களோ அல்லது உங்கள் கூட இருக்கிற ஒரு உறவுக்காரங்கள் கூடயோ, அதாவது உங்கள் கூடயே பயணிக்கிற ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே நீங்கள் அன்பை பரிமாறிக்கிட்டாலே அதுவே ஒரு பெரிய பரிகாரம் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒருத்தருடைய இன்பத்தில் நம்ம பங்கெடுப்பதை காட்டிலும் துன்பத்தில் பங்கெடுப்பது மிகச்சிறந்த பரிகாரம். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கஷ்டப்படுறாரு அப்படின்னா உங்களால் பணம் கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் அன்பான 4 வார்த்தை அவருக்காண்டி ஆறுதலுக்காண்டி ஒரு அன்பான 4 வார்த்தை பேசுங்களேன். அந்த அன்பு நாக்கிலேருந்து வரக்கூடாதுங்க, இதயத்திலேருந்து வரணுங்க. சரியா? தாயினுடைய இதயத்திலிருந்து தன் பிள்ளைக்கு எப்படி அன்பை பரிமாறுகிறாளோ, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு அன்பை எப்படி கொடுக்குறாளோ அதை போல் நீங்கள் பிறருக்கு அன்பை கொடுத்து பாருங்களேன். அதுவே மிகப்பெரிய பரிகாரம். இதை தாங்க வள்ளலார் சொல்கிறாரு. சரிங்களா? அதனால் பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பூஜை வழிபாடு கோவில் அப்படி இப்படி நீங்கள் போகிறத விட, அதாவது நீங்களே உங்களுக்கு பரிகாரத்தை செஞ்சுக்கிடலாம் அப்படின்ற ஒரு இதுதான் அந்த ஒளி வழிபாடு, ஆத்ம ஜோதி வழிபாடுலாம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதுதான். அன்பை பரிமாறுங்க, அன்பை கொடுங்க. கஷ்டப்பட்ட ஜீவன்களுக்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகள் ஒரு பிரசாதமாக இருக்கட்டுமே. சரிங்களா? அதனால் எப்பொழுதும் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்க. அதுவே மிகப்பெரிய பரிகாரம். அதே மாதிரி ஒரு சில மனிதர்களை பார்த்திங்க அப்படின்னா விரக்தியில் பேசுவாங்க. அந்த மனிதர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா விரக்தியான மனநல, விரக்தியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு ஏன் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட யாருமே அன்பை போதிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்து வந்த விதம் ஃபுல்லாமே அப்படி இருந்திருக்கும். யாராவது ஒரு சிலர் ஒரு அன்பான வார்த்தை பேசினாலே அவங்களுக்கு அது ஒரு பெருசாக தெரியும். அதைத்தான் இந்த சைக்கோ படத்துலலாம் அழகாக அந்த சைக்கோ கேரக்டர் எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு ஒரு நடிகர் பண்ணுவார். அதெல்லாம் அன்பை மட்டுமே ஒரு அமைதியாக கொடுக்கறது தான் அந்த கட்டிப்பிடி வைத்தியம். அதெல்லாம் பரிகாரம் அப்படின்ற பேரில் எதையோ பண்ணுறீங்க. அன்பை பரிமாறுங்க. சரிங்களா? சரி வாங்க. 9ஆம் வீட்டு அதிபதி எந்த லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டில் இருந்தால் நல்லது? ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி பெருமிகு கெட்டுப்போனால் பிதிர்பாக்கிய அமைப்புகள் அடிபடும் ஒரு ஜாதகருக்கு. பிதிர்பாக்கிய சொத்துக்கள், அதாவது பூர்வீக சொத்து 5ஆம் இடமாக இருந்தாலும் 9ஆம் இடமே ஆகும். ஒருத்தருக்கு பாக்கியம் சேரணும் அப்படின்னா 9ஆம் இடம் வளர்த்துருக்கணும்.